வணக்கம். ஆன்மீக செய்திகள். நாமக்கல் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் உள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து 1000 கண்கள் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். மதுரை மாவட்டம் மேலூரில் நாகம்மாள் கோயில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலின் 62ஆம் ஆண்டு ஆடி திருவிழா கோலாகலமாக துவங்கியது. காப்பு கட்டிய பக்தர்கள் தாளிதல் இல்லாமல் 30 நாட்கள் கடும் விரதம் இருந்து வந்தனர். பால்குட ஊர்வலம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 7000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மண் கட்டி தெப்பக்குளத்திலிருந்து பால்குடம் எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோயிலுக்கு சென்றனர். அங்கு அம்மனுக்கு மின் மோட்டார் மூலம் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 4 அடி முதல் 25 அடி நீளம் கொண்ட அலகு குத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இன்று முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் புஷ்பத்தேரில் நாகம்மாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாளை முளைப்பாரி கரைக்கும் நிகழ்ச்சி மற்றும் மஞ்சள் நீராட்டுடன் இந்த ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது. பந்தலூர் முருகன் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக முருகன் மற்றும் சிவன் சன்னதியில் வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் முருகன் மற்றும் சிவன் சன்னதியில் மனமுருகினர். ஏற்பாடுகளை கோயில் கமிட்டி தலைவர் ஹரிராமன் தலைமையிலான நிர்வாகிகள் செய்தனர். கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதியில் வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கரூர் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா சார்பில் விளக்கு பூஜை நடத்தினர். கோயில் ஐயப்ப சேவா சங்க மண்டபத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்கள் விளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை நடத்தினர். உலக நன்மை வேண்டியும் மழை பெய்து நாடு செழிக்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். உற்சவர் அம்பாளுக்கு சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர்.